அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலருவதற்கு இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், திடீர் சோதனைகள், மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள், சோதனைகளின் மனதை பாதிக்கக்கூடிய முடிவுகள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் இறைவா நீ எங்கள் மீது விதித்த வைகரை தொழுகை எனும் கடமையை நிறைவேற்றியவர்களாக, உன்னை துதிபாடியவர்களாக, உன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நாளை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இறைவா, எல்லாம் இன்பமயமாக ஆக்கி அருள் புரிவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், பல முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்தருள்வாயாக என்ற பிரார்த்தனை முதன்மை பிரார்த்தனையாக இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக மாற வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். அதிகாலை நேரத்தில் கடமையான தொழுகையை தொழுபவர்களும் ஆசைப்படுகிறார்கள். நல்ல தூங்கிவிட்டு ஒரு 6:30-7 மணிக்கு எழுபவர்களும் ஆசைப்படுகிறார்கள். அப்போ இது யாருக்கு சாத்தியம் அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்கு நிறைய சுப செய்திகளை, நன்மாராயங்களை கூறுகிறது. நிறைய அடுக்கடுக்கான நன்மாராயங்கள். ஐவேளை தொழுகையும் கடமை என்று இருந்தாலும் இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு நிறைய முக்கியத்துவம் தருகிறது. அதிகாலை நேரத்திலே எழுகின்ற அந்த தொழுகை, அதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக காலையிலே எழுவோம். அப்படி காலை எழுகுபவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.